பாம்பே பஜார் உறவுகளுக்கு இனிய ஜூன் மாத நல்வாழ்த்துக்கள். இந்த ஜூன் 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? அட்டகாசம் அட்டகாசம் அட்டகாசம்னு சொல்லிட்டு பலனை முடிச்சுக்கிட்டு போயிடலாங்க. 2 சுபர்கள் வலுத்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்துல பாவர்னு சொல்லக்கூடிய சனி கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலத்தை அப்படியே அழுத்தி இல்லாமல் ஆக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய எதிரியின் கழுத்தில் அப்படி ஒரு நெரிசலை போட்டுருக்காரு, ஒரு காலை வச்சு அழுத்திக்கிட்டு இருக்காருன்ற மாதிரியான நிலைமை. அதுக்கப்புறம் என்னங்க, எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய அமைப்பு. இங்கே தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சாதனைகளை துலாம் ராசிக்காரர்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லிடலாங்க. எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவர் வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகள் அப்படியே வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. 6ல் சனி இருக்காரு, 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அப்படியே ஜாதகம் இந்த இடத்துல இந்த மாதத்தில் கோச்சார நிலை துலாம் ராசிக்காரர்களுக்கே செஞ்ச மாதிரி ஒரு காலகட்டம்ங்க. மோசமான 6-8 தசையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் கெடுதல்கள் குறைவாக இருக்குங்க. அருமையான யோக தசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அற்புதங்கள் நடக்குங்க. மனம் மாதம் முழுக்க ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பழம் நழுவி பாலில் விழுவோம்ல, அந்த மாதிரியான பழம் நழுவி பாலில் விழுந்து அந்த பால் அப்படியே வந்து உங்கள் மேலே விழுந்த மாதிரி எதனை தொட்டாலும் தொடங்கக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினர்களுக்கு காதல் ஜாம் ஜாம்னு திருமணத்தில் போய் முடியக்கூடிய அமைப்பு. திருமணமான மறு மாதமே குழந்தைக்கான அமைப்பு. வீடு வாகனம் வாங்குறதுக்கான அமைப்புகள். உங்களுக்கு பணம் பற்றலையா, அப்பா அம்மா உங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய அமைப்புகள். பெற்றவர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு அடி தூள் பறக்கக்கூடிய ஒரு மாதமாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. என்னங்க இப்படி பலன் சொல்றீங்க? 2 சுபர்கள், சுக்கிரன் உங்களை 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறாரு, குரு உங்களை 9ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறாரு. உங்களுடைய ராஜயோகாதிபதிகள் எங்கெங்க இருந்தாக்கா எல்லாம் நல்லது நடக்குமோ அந்த மாதிரியான அற்புதங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. கூடுதலாக உங்களுடைய 12ஆம் அதிபதி அப்படியே பாக்கியஸ்தானத்தில் வலுத்து இருக்கக்கூடிய தன்மையில் அவர் சுபத்து நிலை அடைஞ்சு 3ஆம் முயற்சி ஸ்தானத்தில் வேற இருக்கிறாரு. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், யூக வணிகம், இந்த இடத்துல ஜாக்பாட் கூட உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவேன். உங்கள் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சகல விதமான அமைப்புகளும் அப்படியே மடியில் வந்து விழக்கூடிய அமைப்பு. யாராக இருந்தாலுங்க, நோய்வாய்ப்பட்டிருந்தா கூட நோய் குணமடையக்கூடிய அமைப்பு. வீடு வாங்குற அமைப்புகளில் நல்லதுன்னு சொல்லிட்டு எதனை எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே உங்கள் மடியில் வந்து விழக்கூடிய அற்புத காலகட்டம். இந்த மாதத்தை நல்லதாக பயன்படுத்திக்கிங்க. மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் என்னத்தை வந்து படிக்கணும், என்னத்தை முடிக்கணும், எந்த நாட்டுக்கு போகணும், எந்த இடத்துல வரணுன்ற மாதிரியான அமைப்புகளை தீர்க்கமாக முடிவெடுத்து அதனை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம்ங்க. பெருசாலாம் ஒன்றும் சொல்ல வேணாம். எல்லா துலாம் ராசிக்காரர்களும் அவர் வயதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளில் இந்த கோச்சார நிலை மிகப்பெரிய மேன்மையை கொடுத்தே தீருங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் ஜூன் 24 வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளில் புதிய தொழில் தொடக்கமோ தொழில் ஆரம்பத்தையோ செய்யாமல் இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இன்னும் மேன்மையான ஒரு மாதமாக இருக்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரத்திடக்கூடிய ஒரு அருமையான இனிய மாதமாகவே இந்த ஜூன் மாதம் 2025 சகல தரப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கும் இருக்கும்.